பாய் வாங்க, எப்படி இருக்கீங்க? அல்லாவோட கிருபையில் நல்லா இருக்கேன்ப்பா. எத்தனை பேனா வேணும் பாய்? ஒரு பாக்ஸ் கொடுப்பா. இந்தாப்பா. பிடிவாதமா உங்களுக்கு இருக்க சிரமத்துக்கு மத்தியில் பிள்ளைங்களுக்கு பேனா வாங்கி அன்பளிப்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே பாய். நீ செய்கிற உதவி விட அது பெருசு இல்லைப்பா. சரி, நான் வரேன். வாங்க பாய். எத்தனை? ரெண்டா? இந்தா வச்சு. வணக்கம்ண்ணா. இந்தாப்பா. ஏசப்பா, நீ தான் இந்த சமூகத்தை ஆசீர்வதிக்கணும். ஹாய் ப்ரோ. ஹாய்க்கா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்க்கா. வாங்க ப்ரோ, டீ சாப்பிடலாம். சாப்பிடலாமே. அக்கா, எனக்கு ஆட்டோ ஓட்ட கற்று தரீங்களாக்கா? தாராளமா ப்ரோ, உங்களுக்கு இருக்க கட்ஸுக்கு நீங்கள் ஃப்ளைட்டே ஓட்டுவீங்க. ஆனால் ஆட்டோ ஓட்டுறா இருந்தால் ஒரு நாளைக்கு 400 500 வாடகை கொடுக்குற மாதிரி வருமே. தாராளமாக கட்டிடலாம்க்கா. அப்போ ஓகே. என்னக்கா கலைஞர் போட்ட மாட்டிருக்கீங்க? ஆமாம் ப்ரோ, கண்டபடி கூப்பிட்டு இருந்த எங்கள் சமூகத்தை இனிமேல் திருநங்கைன்னு தான் கூப்பிடணும்னு சட்டம் போட்டதே அவர் தானே. அதனால தான் ஐயா போட்டோவை மாட்டி வச்சிருக்கேன். கடைக்கு போகிறோம், கட்டிங்க போட்டு திருப்பி வர்றோம். ஓகேவா? ஏய், வண்டியில் போடுறா. ஆமாம்மா. ஏய், எவ்வளோடா? 200 கொடுங்க. இந்தா. போமா. பேசுனது 200, 100 தான் கொடுத்துருக்கீங்க. ஏய், உனக்கு நான் 50 ரூபா தான் கொடுத்துருப்பேன். நீ நொண்டிக்கிறதுனால தான் நான் உனக்கு 100 ரூபா கொடுத்துருக்கேன். சரியா? நொண்டின்னு சொல்லாதீங்க, மாற்றுத்திறனாளின்னு சொல்லுங்க. RPWD ஆக்ட் 2016 படி குற்றம் சார். பார்த்து பேசுங்க. என்ன? ஏய், அதை கரெக்டாக பேசிக்கிட்டு இருக்கேன். காசை கொடுத்துட்டு வா. சரிதா. பொன்னி வாங்க. உள்ள உட்காருங்க. பொன்னி இந்தாங்க. அப்புறம்க்கா, இறந்த பின்னாடி உடல் உறுப்பு தானம் செய்யலான்னு இருக்கேன். அதை எழுதி கொடுக்கறதுக்காக தான் போய்கிட்டு இருக்கேன். என்ன ப்ரோ சொல்றீங்க? பிறப்பு தான் இப்படி ஆயிருச்சு, இறப்பாது சிறப்பா இருக்கட்டுமே. அதோட அரசு மரியாதையோட போலாம்ல. சூப்பர் ப்ரோ, செய்யுங்க. நாம இல்லாட்டியும் நம்ம உறுப்புகள் எங்கேயாவது வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ப்ரோ, நானும் உங்க கூட வரவா?
இவர்களுக்கு உடல் அளவில் குறைகள் இருந்தாலும் இவர்கள் தன்னம்பிக்கையோடு செய்கின்ற தர்மமும் தியாகமும் மிக பெரியது.